மிக சிறப்பாக இருந்துச்சு, எழுச்சியாக இருந்தது. அதே நேரத்தில் மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதனால மக்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தராங்கிறது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை, இங்கே சுற்றுலா பயணிகளாக வரக்கூடிய மக்களும் அந்த எழுச்சியை, அந்த ஆதரவை வெளிப்படுத்தினப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மலர் கண்காட்சி எப்படி இருந்துச்சு சார் இந்த வருஷம்? ஏன்னா 2வது முறையா நீங்க கொஞ்சம் தொடங்கி வச்சிருக்கீங்க. நீண்ட நேரம் அந்த மலர் கண்காட்சியை ரொம்ப ரசிச்சு பார்த்தீங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார்? நீண்ட நேரம் பார்த்தேங்கிறதுனால சிறப்பாக இருந்ததுன்னு அர்த்தம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. எதிர்பார்த்தோட நல்லா இருந்துச்சு. குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்காரு, விளக்கம் கேட்டிருக்காங்க. அதுதான் நேற்று வெளியிட்டாச்சா மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மற்ற மாநில தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அந்த அடிப்படையில் உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். மத்திய அரசு இந்த சர்வாதிகாரத்தை கடைபிடிக்கிறாங்களா சார்? இப்போ இல்லை, தொடர்ந்து அவங்க தான் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க, தொடர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. சார், ப. சிதம்பரம் இந்தியா கூட்டணி வீக்கா இருக்குன்னு சொல்லி என்னங்க? ப. சிதம்பரம் அது அவருடைய கருத்து. 2026 மட்டும் இல்ல, 2031 அதுக்கப்புறம் வர 36 எல்லாமே திராவிட முன்னேற்ற ஆட்சி தான், திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நிலைச்சு நிற்கும். நீலகிரி மாவட்டத்தில் இருக்க விளையாட்டு மைதானங்களால் மேம்படுத்தணுன்ற கோரிக்கை இருக்கு. குறிப்பா நீலகிரி மாவட்டத்தில் ஹாக்கி விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். இப்போ குன்னூர்ல எல்லாம் இருக்க ஹாக்கி கிரவுண்ட் எல்லாம் முறையா நிறைய கோரிக்கை வச்சிருக்காங்க மேம்படுத்தி தரணும்னு சொல்லி. ஏற்கனவே விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து கோரிக்கைலாம் வச்சிருக்காங்க. அது பரிசீலனையில் இருக்கு. அதெல்லாம் நிச்சயமா நிறைவேற்றப்படும். நன்றி சார். 2026ல 31-36 நாங்கதான் திமுக தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. சரியா இருக்கீங்களா? இல்ல, அது அப்படித்தான். அது என்னன்னா, சொல்றதுக்கு எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்குது. ஆனா அதை தீர்மானிக்க வேண்டியது மக்கள் தான். இதுக்கு முன்னால் இப்படிதான் ஒரு தடவை காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் சமமாக போட்டியிட்டாங்க. அப்போ போட்டியிடும்போது என்ன சொன்னாங்கன்னா, யார் முதலமைச்சர் அப்படிங்கிறதுல அதில் அவங்களுக்குள்ள போட்டி இருந்துச்சு. திமுகவில் இருக்கிறதா அண்ணா காங்கிரஸில் இருக்கிறதாங்கிற போட்டிலாம் இருந்துச்சு. எம்ஜிஆர் என்ன பிரச்சாரம் வச்சாருன்னா, இந்த நாட்டுடைய முதலமைச்சர் யாருங்கிறது மக்கள் தான் தீர்மானிக்கணும், இந்த கட்சிகள் தீர்மானிக்க முடியாதுன்னு அன்னைக்கு புரட்சித் தலைவர் பிரச்சாரமே செஞ்சாங்க. முடிவில் என்னாச்சுன்னா, புரட்சித் தலைவரை தான் தமிழக மக்கள் முதலமைச்சராக கொண்டு வந்தாங்க. அதனால மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சொல்வதில் எனக்கு ஒன்றும், அவர் சொல்றதுல என்னுடைய கருத்தை ஒன்றும் சொல்ல முடியாது. செல்லூராஜ் கருத்து நீங்க கேட்டிருப்பீங்க. ராணுவ வீரருக்கு சமமா, ராணுவ வீரர்கள் முன்னாள் ராணுவ வீரர்களும் அது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எப்படி பாருங்க, ராணுவ வீரர் போர்ல எதுவும் செயல்படாத மாதிரி செல்லூராஜ். அதாவது இன்னைக்கு இந்தியாவை பாதுகாக்கிறது நம்ம ராணுவம். அவர்களை நம்ம எந்த விதத்திலையும் குறை சொல்லுங்கிறது கூடாது. செல்லூராஜ் சொன்னது என்ன, அது நீங்க தான் பார்த்துக்கணும். பொதுத் தேர்வு ரிசல்ட், பொதுத் தேர்வு ரிசல்ட் முடிஞ்சளவுக்கு தமிழகத்தில் அனைத்துமான இல்லை, அதாவது பரீட்சை எழுதி வெற்றி பெற்றவர்கள் இது, அது சம்பந்தமான கேள்வி. இதில் போதுமானதா இல்லையாங்கிறது எப்படி நம்ம சொல்ல முடியும்? பரீட்சை எழுதியிருக்காங்க, அதிக மதிப்பெண் பெற்றால் வெற்றி பெற்றிருப்பாங்க. இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியுது?